கோவையில் மாணவர் அமுதன் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி மறைவதற்குள் சென்னையிலும் பள்ளி மாணவர் தனுஷ் கஞ்சா போதை பழக்கத்தை தட்டி கேட்டதற்காக தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் கவலையளிக்கிறது என ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளி மாணவர் தனுஷ் கஞ்சா போதை பழக்கத்தை தட்டி கேட்டதற்காக சக மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக வெளியாகியுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது எனவும், இந்த சம்பவம் தொடர்பான உண்மை நிலையை காவல்துறை முழுமையாக விசாரித்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு மாணவன் போதைப் பொருளுக்கு எதிராக குரல் கொடுத்ததற்காகவே தனது உயிரை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறப்படும் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது எனவும், தமிழ்நாட்டின் எதிர்கால தலைமுறையை அச்சுறுத்தும் மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக தற்போது நடைபெறும் வன்முறை கொலைகள் பார்க்கப்படுகிறது எனவும் டாக்டர் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் விற்பனை செய்யும் கும்பல்களை மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பின்னால் இருந்து செயல்படுபவர்கள், விநியோக சங்கிலி மற்றும் மாணவர்களை குறிவைக்கும் வலையமைப்புகள் அனைத்தையும் காவல்துறை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாக்டர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் கல்லூரி மாணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமும் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து மிகுந்த கவலையை ஏற்படுத்துகின்றன எனவும், கோவையில் மாணவர் அமுதன் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி மறைவதற்குள் சென்னையிலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் குறித்த குற்றச்சாட்டு எழுந்திருப்பது கவலையளிக்கிறது எனவும், மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பெற்றோர்களிடையே அச்சம் உருவாகும் சூழலை அரசு அனுமதிக்க கூடாது எனவும் டாக்டர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களிடையே போதைப் பொருள் பழக்கம், குழு மோதல்கள், பழிவாங்கும் எண்ணம் மற்றும் ஆயுத பயன்பாடு போன்றவை அதிகரிக்காமல் தடுக்கும் வகையில் அரசு சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை, ஒழுக்கம், சட்ட விழிப்புணர்வு மற்றும் வன்முறைக்கு எதிரான தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மாணவர் தனுஷின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் அவரது உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது பாரபட்சமில்லாமல் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார்.